இரண்டாவது கழுத்திலே ருத்ராட்சம் அணிவது. இது எல்லாருமே ருத்ராட்சம் அணியலாமா என்றால், சிவபெருமானை சிந்தனைக்குள் வைத்திருப்பவர்கள் அனைவருமே ருத்ராட்சம் அணியலாம். இதற்கு துறவு நிலை மேற்கொண்டவர்கள் தான் அணியலாம் என்கின்ற விதிமுறை என்பது கிடையாது. பெண்கள் அணியலாமா என்று கேட்டால் பெண்களும் ருத்ராட்சம் அணியலாம். அதற்குரிய அனுமதி இந்த சைவத்திலே உண்டு. இது இரண்டாவது நெறி. சில பெண்கள் என்ன நினைக்கலாம், எங்களுக்கு தீட்டு ஏற்படுகின்ற காலத்திலே ருத்ராட்சம் அணியலாமா என்று கேட்டால், சிவபெருமானுக்கும் சரி அந்த பெண்களினுடைய தீட்டும் சரி ருத்ராட்சத்தை எதுவும் செய்யாது. அதனால் ருத்ராட்சத்தை கழட்டி வைத்து விடலாம் என்ற எண்ணம் உங்களுக்குள் வரக்கூடாது. அதற்குரிய ஒரு செய்தியை நாங்கள் தேவார மூவரிலே இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் வரலாற்றில் இருந்து நான் ஆதாரமாக சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ஒரு பெண்ணுக்கு தீட்டு ஏற்பட்டால் கோயிலுக்கு வரக்கூடாதல்லவா? அப்படி சிவபெருமானிடம் எந்த கட்டாயமும் கிடையாது. தன்னுடைய உடலிலேயே இடபாகத்தை உமையவனுக்கு கொடுத்த இறைவன் எப்படி ஒரு பெண்ணுக்கு தீட்டு ஏற்பட்டால் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொல்வார்? யோசித்து பார்க்கணும். பழைய மூட வழக்கங்கள் என்பது இன்றைக்கு சமூகத்திலே மலிந்து போய்விட்டன. இப்படியானா கோயிலுக்கு வரக்கூடாது, அப்படியானா கோயிலுக்கு வரக்கூடாது, வீட்டுல ஒரு சாவு நிகழ்ந்து விட்டா கோயிலுக்கு அப்படி எந்த வரைமுறையும் சிவனுடைய ஆலயத்திற்கு கிடையாது. ஏனென்றால் சிவபெருமானுக்கு எந்த தீட்டும் கிடையாது. உடலிலேயே பாதி கொடுத்தவன் பெண்ணுக்கு என்பது போது அந்த தீட்டு நடக்காதா? அப்பொழுது எப்படி சிவபெருமான் பொறுத்துக் கொள்வார்? இதையெல்லாம் நாம் அந்த மூட பழக்கங்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும். ஆணுக்கு பெண் எப்படி சம உரிமை என்று இன்று பேசிக் கொண்டிருக்கிறோமோ அப்படி எல்லாவற்றிலும் அது சமயமாக இருந்தாலும் சரி, அதைத்தான் பெருமானும் நமக்கு உணர்த்தினான். இடவாகம் கொடுத்ததற்கு காரணமே இறைவனே ஆணுக்கு பெண் சமம் என்பதை அன்று கொடுத்தான். ஆனால் இன்றைக்கு நாம கொடுத்தோமா இல்லையா என்றால் கொஞ்சம் கொடுத்திருக்கிறோம் என்றுதான் இன்றைக்கு நிலைமை. வெள்ளையர் காலத்திலே கிடையாது, ஆணு பெண் படிக்கவே கூடாது. இன்றைக்கு பெண்கள் எல்லாம் படித்து பட்டம் பெற்றுவிட்டு அரசு வேலைக்கெல்லாம் செல்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு நிலை உயர்ந்து விட்டது. நான்காவது பணி என்னவென்றால், மூன்றாவது முதலிலே திருநீர் அணிதல், இரண்டாவது ருத்ராட்சம் அணிதல், மூன்றாவது என்ன பணி என்றால் நாம் சிவபெருமானை மந்திரத்தை உச்சரித்தல். நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கணும். ஏன் நாம நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கணும்னா, நீ மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தா அடுத்தவன் மேல பொறாமப்பட மாட்ட, அடுத்தவனுடைய உயரை பத்தி நீ சிந்திக்க மாட்ட, எழுத்து வீட்டுக்காரன் என்னென்ன வாங்கி வச்சுக்கிறான் நீ யோசிக்க மாட்ட. ஏனென்றால் உன் உள்ளத்திலே இருப்பது சிவபெருமானுடைய மந்திரம். உச்சரித்து கொண்டிருந்தால் உள்ளத்திலே தீய எண்ணங்கள் ஏற்படாது. நீங்கள் விருப்பப்பட்டால் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கலாம், இல்லை என்றால் சிவாய நம என்ற மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிக்கலாம். அந்த ஒரு செய்தி, தீட்டை பற்றி ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய 16 வயதிலே திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து கொண்டு அன்றைக்கு அவர் சிவபெருமானோடு ஜோதியிலே கலக்க வேண்டிய நாள். அப்பொழுது அந்த சிவபெருமானுடைய ஆலயத்திலே சிவஜோதி உருவாகிறது. அந்த சிவஜோதியிலே அன்றைக்கு திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை பேரையும் அவர் நாயன்மார்கள் உட்பட அனைவரையும் சிவஜோதியிலே கலக்க வைத்தார். அந்த சிவஜோதிக்குள்ள சமையல்காரனையும் கூட்டு போய் முக்தி பேற்ற கொடுத்துட்டார். திருஞான சம்பந்தர் திருமணத்துக்கு சமையல் செய்தவனுக்கு கூட முக்தி பேற்று கிடைத்தது. அந்த சமையலுக்கு உறுதுணை புரிந்தவனுக்கும் முக்தி பேற்று கிடைச்சது. இப்படியாக எல்லாருக்கும் முக்தி பேற்று கிடைக்குது. திருஞான சம்பந்தர் தன்னுடைய மனைவிக்கும் முக்தி பேற்ற கொடுத்துடுறார். வெளியில வந்து பார்க்கிறார், யாராவது இருந்தா அவங்களுக்கும் சிவபெருமானுடைய திருவடியை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்து பார்க்கிறார். அந்த கோவிலினுடைய வாசலின் வெளியே ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறார். இது நம்முடைய தேவார மூவர்கள் வரலாற்றிலே நடந்த நிகழ்வு. ஒரு பெண் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்.
திருஞான சம்பந்த பெருமான் போய் கேட்கிற, ஏன்னா எல்லாரும் சிவஜோதியில கலந்துட்டாங்க, நீ மட்டும் ஏன் வெளியில நிக்கிறன்னு கேட்கிற. அப்ப அந்த பெண் சொல்றா, ஐயா இன்றைக்கு நான் தீட்டில் இருக்கிறேன், கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, அதனால் தான் நான் வெளியிலே நிற்கிறேன் என்று அந்த பெண் சொல்கிறார். இறைவனுடைய நேரடி ஆசி பெற்று வந்தவர் திருஞான சம்பந்த பெருமான். அவர் என்ன சொல்லி இருக்கணும்? தீட்டான பெண் நீ கோயில் அருகே ஏன் வந்தாய் என்று கேட்டு அவளை விரட்டி அடித்திருக்க வேண்டும். ஆனால் திருஞான சம்பந்த பெருமான், தேவார மூவர்களிலே முதலாக நாம் போற்றப்படுகின்ற திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார், சிவனுடைய ஜோதி என்பது பெரும் நெருப்பு, அந்த பெரும் நெருப்பிலே உன் ஈரம் ஒன்றும் செய்து விடார். நன்றாக கவனிங்கள், இது திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன வார்த்தை. சிவபெருமான் என்கிறவன் எரிதழல் மேனியன், ஒரு பெரும் நெருப்பு அவன். அந்த பெரும் நெருப்பினை உன்னுடைய சிறு ஈரமானது எதுவும் செய்துவிட முடியாது என்று கைகளை பிடித்து கொண்டு போய் அந்த சிவஜோதியிலே அன்றைக்கு திருஞான சம்பந்த பெருமான் ஒரு தீட்டுடைய பெண்ணை முக்தி அடைய செய்திருக்கிறான் என்றார். வரலாற்றை நாம் சொல்ல மறந்து விட்டோம். நமக்கும் முன்னோர்கள் காட்டிய நெறிகளை எல்லாம் நாம் கொண்டு வந்து மக்களிடம் சேர்க்கவில்லை. நிறைய மூட பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு நம் மக்களிடையே சமயம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் மாற்ற வேண்டிய தருணங்கள் வந்துவிட்டது. அந்த தீட்டான பெண்ணை கொண்டு போய் சிவபெருமானுடைய அந்த இறை ஜோதியிலே கலக்க வைத்தார் திருஞான சம்பந்த பெருமான். அதனால் நீங்கள் தைரியமாக வரலாம். இறைவனை வழிபடுவதற்கு அது ஒரு இயற்கை நியதி. ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சில இயற்கை நியதிகளை இறைவன் வகுத்து கொடுத்திருக்கிறான். இறைவன் தானே அதை கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது இறைவன் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வரக்கூடாது என்பது எவ்வளவு பெரிய அநீதி. அதெல்லாம் இனிமேல் யோசிக்காதீர்கள். இந்த கோயிலுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நினைக்காதீர்கள். இறைவன் ஒருபோதும் அதை சொன்னது கிடையாது. நான்காவது நெறி, சிவன் அடியார்களுக்கு உணவு அளித்தல். நம் வீட்டிற்கு யார் ஒருவர் வந்து பசி என்று கேட்டாலும் நமக்கு இருக்கிறதோ இல்லையோ வந்திருக்கிற மக்களுக்கு உணவு கொடுக்கணும். இதுதான் ஒரு சிவனடியாருடைய கடமை. அதாவது மண்ணில் பிறந்தவருக்கு பெரும் பயன் யாதென்றால் மதிசூடும் அன்னதாரின் அடியாருக்கு அமுது அளித்தல் தான் முதல் கடமை. இந்த மண்ணிலே பிறந்த சிவனடியாருக்கு எது ஒரு கடமை என்றால், ஒருவேளை உணவாவது, அப்படி முடியலனா கூட ஒரு 4 அரிசியை இடித்து ஒரு 4 எறும்புகளுக்காக தினந்தோறும் செய்யணும். தமிழருடைய அடிப்படை கடமை எதுனா உணவிடுதல். அது உலகிலே இருக்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கு உணவிடுதல் என்பது ஒரு அடிப்படையான கடமை. அதனால்தான் வள்ளுவர் கூட சொல்வார், விருந்து புறத்தரா தானுந்தே சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்றன்று என்று சொன்னார். விருந்தினரை வெளியே வைத்துவிட்டு வீட்டிற்குள்ளே அமிர்தமாக இருந்தாலும் அவர்களை விட்டுவிட்டு உண்ணக்கூடாது என்பது தமிழருடைய நெறி. நமக்கு உணவு இல்லை என்றாலும் அடுத்தவருக்கு உணவு கொடுக்கக்கூடியது நம்முடைய சமயத்தினுடைய அடிப்படை கடமைகளில் அதுவும் ஒன்று. அடியாருக்கு அமுது தருதல். 5வது கடமை, நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு வந்து இறைவனை வணங்கிவிட்டு இங்கே ஏதாவது குப்பைகள் இருந்தாலோ புற்கள் இருந்தாலோ உறவார பணியை நம்மால் முடிந்த அளவிற்கு அவரவர்களுடைய வயதுக்கு ஏற்ப ஒரு ஆலயத்திற்குள் நம்முடைய வசதிக்கேற்ப என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். ஒரு காகிதம் இருக்கிறதா, அதை எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுங்க. ஏனென்றால் ஆலயம் என்பது அனைவருக்கும் பொதுவான இடம், ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமான இடம் கிடையாது. அதனால்தான் சொல்வார்கள், சிவாலயத்தை அமைக்கணும்னா எந்த ஒரு தனி மனிதனும் கட்டக்கூடாது. அப்படி யாராவது சிவாலயத்தை கட்ட முற்பட்டாங்கன்னா பாதியிலே அந்த கோயில் நின்றுடும். இன்னொன்று, நான் சிவனுக்கு ஆலயம் கட்டணும்னு எவனாவது ஆணவத்தோடு பேசினான்னா அவன் பரம்பரையே பூண்டற்று போயிடும். இது அனுபவபூர்வமாக தெரிந்தவர்கள் உணர்ந்து கொள்ளலாம்.
எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு தனி மனிதன் என்பவன் கட்டக்கூடாது. எல்லா மக்களுடைய பொருளினால் தான் ஒரு ஆலயத்தை அமைக்கணும். தனி மனிதன் நினைத்தால் கூட ஒரு ஆலயத்துல செங்கல் கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்க முடியாதுங்க. இறைவனுக்கு விருப்பம் இருந்தாதான் உங்ககிட்ட ஒரு செங்கலை கூட வாங்குவான், ஒரு மூட்டை சிமெண்ட்டும் வாங்குவான். அவனுக்கு உன் மீது விருப்பம் இல்லை என்றால் நீ என்ன நினைத்தாலும் சரி, என்ன நினைத்தாலும் சரி, 1 ரூபாய் நீ கோயிலுக்கு கொடுக்க முடியாது. இறைவனின் விருப்பம் இல்லாமல் நீ எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் உன் சிந்தைக்குள் சிவன் ஆலயம் அமைப்பதற்கு உனக்கு அவன் அனுமதி தரமாட்டான். அதனால்தான் ஊர் கூடிதான் ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்பது நியதி. அதற்கு காரணம், எந்த ஒரு தனி மனிதனுக்கும் ஆணவம் என்பது வந்துவிடக் கூடாது. சிவனுக்கு நான் ஆலயம் கட்டிட்டான்னு சொன்னான்னா அவன் அதோட அழிஞ்சான். சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வதை போல சிவனுக்கு நான் ஆலயம் அமைத்தேன் என்று எவன் ஒருவன் சொன்னாலும் ரொம்ப கஷ்டம். அந்த வார்த்தையை யாரும் பயன்படுத்திக்க கூடாது. சிவனுக்கு பிரதோஷ வழிபாடு நாம் மன்னன் சொல்லக்கூடாது, நாங்கள் செய்தோம். எப்பொழுதுமே சிவனிடத்திலே கவனமா இருக்கணும். அதனாலதான் நிறைய பேரு சிவனை கும்புறதுக்கே பயப்படுவான். இன்றைக்கு தான் சிவாலய வழிபாடு என்பது அதிகமா நடக்குது. அதுக்கு அடிப்படை காரணம், நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிவன்றவன் சுடுகாட்டில் இருக்கிற கடவுள்னு நமக்கு சொல்லிட்டான். அந்த சிவன் சுடுகாட்டு கடவுள்னு ஏன் சொன்னான்னா, நீ வாழ்கின்ற காலத்துல ஒரு நாளும் கோயிலுக்கு வந்து கும்பிட மாட்ட. அட்லீஸ்ட் கடைசியிலேயாவது நீ எங்க வருவ? நீ இந்த உலகத்தின் எந்த மூலையும் சுற்றினாலும் நீ வர வேண்டிய கடைசி இடம் எது? சுடுகாட்டுக்கு நீ வந்தாகணும். அப்பவாவது என்ன வந்து பாருடான்றதுக்கு தான் இறைவன் அங்க உனக்காக காத்திருக்கிறான். சிவபெருமான் எளிவந்த கடவுள், அவனை வணங்கணும்னா நாம பெரிய பொருட்செலவெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம். அதை நான் பின்னால சொல்றேன். உறவார பணி என்பது நாம் கோயிலுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் கண்டிப்பாக செய்யணும். ஒரு கோயிலுக்கு திருநீர் வாங்கி கொடுக்கணுமா, என்ன வாங்கி கொடுக்கணுமா, நீ கடன் தொட்டு மட்டும் சிவனுக்கு வாங்கி கொடுக்க கூடாது. அதை நல்லா கவனம் வச்சுங்க. உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்குன்னா அந்த 10 ரூபாய்க்கு ஒரு ஊதுவத்தி வாங்கி கொடுக்க முடியும்னா வாங்கி கொடு. இன்னொருத்தர் பாக்கெட்ல இருந்து எடுத்து சிவனுக்கு செலவு பண்ணாது, சிவனுக்கு பிடிக்காது. இல்ல ஒரு விபூதி பாக்கெட்டு ஒரு 5 ரூபாய்க்கு தான் வாங்கி கொடுக்க முடியுமா, வாங்கி கொடு. அது இன்னொருவருடைய உழைப்பிலே வந்த பணமாக இருக்கக்கூடாது. உன்னுடைய உழைப்பிலே வந்த பணத்தை தான் நீ என்ன பண்ணணும், சிவனுக்கு செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணும்போது கூட என்ன பண்ணணும்னா, கர்வத்தோடு நான் சிவனுக்கு கொடுத்தேன்னு செய்யக்கூடாது. ஒரு இப்படி ஒரு 5 கடமைகள் இருக்கு. அடுத்து நாம ஒரு கோயிலுக்கு சிவாலயத்துக்கு போறோம். அந்த சிவாலயத்துக்கு போகும்போது உள்ள நுழையும் போது நம்ம மனசுல இருக்கிற அத்தனை துன்பங்களையும் கஷ்டங்களையும் எப்படி கோயிலுக்கு வெளியே செருப்பை கழட்டி விடுறோமோ அப்படி நம் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு, என்ன அழுக்குனா அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சல், காமம், மயக்கம், இந்த 6ஐயும் செருப்ப கழட்டி விடுற மாதிரி கோயிலுக்கு உள்ள வரும்போது நாம் அதை கழட்டி வெளியே வச்சுட்டு தான் கோயிலுக்குள்ள வரணும். உள்ள நுழையும் போது அகந்தையோட ஆணவத்தோட கோயிலுக்குள்ள வரக்கூடாது. இறைவனுக்கு முன்னால் நிற்கின்ற போது இறைவா நான் உனக்கு அடிமை என்ற எண்ணத்தின் அடிப்படையில உள்ள வரணும். அப்படி உள்ள வரும்போது முதல்ல போய் எங்கன்னா கொடிமரத்தை வணங்கணும். கொடிமரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பலிபீடத்தை வணங்கணும். இந்த கொடிமரமும் பலிபீடத்துக்கு பின்னால நந்தியம்பெருமான் கிட்ட போய் அனுமதி பெறணும். நாமெல்லாம் இப்ப என்ன பண்றோம்னா, நந்தி கிட்ட போய் காதுல ஓதுறாங்க. பொதுவாக மந்திரங்கள் ஓதப்பட்டு உயிரூட்டப்பட்ட சிலைகளை கையில் தொடக்கூடாது. ஆனா நாம என்ன பண்றோம், பிரதோஷத்துக்கு போய் அந்த நந்தியினுடைய காதுல போய் ஏதோ ரகசியம் சொல்ற மாதிரி இறைவனுக்கு தெரியாத விஷயம் போய் உனக்கு தெரிஞ்சுக்கணும்.
உன்னை படைத்து இந்த மண்ணிற்கு அனுப்பியவன் இறைவன் இருக்கின்ற போது உனக்கு இருக்கிற கஷ்டம் அவனுக்கு தெரியாதா? நீ போய் காதல சொன்னாதான் உன்னுடைய கஷ்டம் தெரியுமா? அங்க போய் சொல்லக்கூடாது. இதுவரையிலும் அது மாதிரி யாராவது பிரதோஷத்துல போய் நந்தி கிட்ட போய் சொல்றதெல்லாம் சொல்லாதீங்க. தவறு. சிலைகளை தொடக்கூடாது. ஏனென்றால் அது மந்திரத்தால் உயிரூட்டப்பட்ட சிலைகள். நாம் அழுக்கடைந்த மனிதர்கள், பாவங்களை சுமக்கின்ற மனிதர்கள் போல் உயிரூட்டப்பட்ட அந்த மந்திரத்தால் உருவான சிலைகளை தொட்டு பாவத்தை செய்யலாமா? பாவம் இன்னும் நமக்கு அதிகமாகும். அதனால் எந்த சிலைகளையும் தொடாது. அதுக்கடுத்து இறைவன் கிட்ட போய் நிக்கிறோம். நின்ன உடனே என்ன பண்றோம்? ஒரு பெரிய பட்டியல் வச்சுக்கிறோம். அந்த பட்டியல்ல கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் மருமக பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, இவ்வளவும் பட்டியல் போட்டு என்ன பண்றீங்க? போய் முன்னால நின்று சிவபெருமான் கிட்ட வணங்கி இந்த விஷயத்த சொல்றீங்க. மாமியார மருமக எப்படி கொள்றது? இப்ப சீரியல்ல பாக்குறீங்களா? தன்னுடைய முன்னாள் காதலனை எப்படி கொள்வது? இப்படியான அழுக்கான எண்ணங்களோடு, அதுக்குதான் சொன்ன செருப்பை கழட்டி வெளியே வைக்கும் போதே நம்முடைய எண்ணங்களை எல்லாம் வெளியே காட்டி வச்சோம். உள்ள வருகின்ற பொழுது மனம் என்பது சஞ்சலமற்ற ஒரு நிலையிலே இருக்கும். கிணற்று நீர் எப்படி இருக்கிறதோ அப்படி நம் மனமானது அமைதி நிலையிலே வந்து இறைவனை வழிபட்டு ஓர் இடத்திலே உட்கார்ந்து நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணுமே ஒழிய அங்க வந்து இவனை ஒழிக்கணும் அவனை அழிக்கணும் அப்படின்னு உள்ள போனீங்கன்னா அவன் முதல்ல உங்களைத்தான் அழிப்பான். சிவபெருமானிடம் வணங்குகின்ற பொழுது எப்படி போனங்கிறத திருஞான சம்பந்தர் சொல்றாரு பாருங்க. ஒரு காதலனும் காதலியும் சந்திக்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கிறார்கள். அப்படி பிரிந்திருக்கக்கூடிய காதலனும் காதலியும் சந்திக்கின்ற பொழுது வார்த்தைகள் வராது. ஒரு நீண்ட நாள் பிரிந்த காதலனும் காதலியும் சந்திக்கிறாங்க, இல்ல ஒரு கணவன் மனைவியும் சந்திக்கிறாங்க போது அங்கு வார்த்தைகள் வராது, கண்கள் பேசும். அந்த கண்களில் இருந்து துளி துளியாக கண்ணீர் வடியும். அப்படி இறைவன் முன்னால் நிற்கின்ற பொழுது வார்த்தைகள் வரக்கூடாது, உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். ஏனென்றால் சிவபெருமானுக்கு தன்னுடைய அடியவன் ஒருவன் கண்ணீரோடு நின்றால் அந்த எளிவந்த பிரானுக்கு அவனுடைய கஷ்டத்தை போக்குவதுதான் முதல் கடமை. நாம் என்ன பண்றோம்? அந்த வரிசையில நிற்கும் போதே இவங்க வீட்டு கதை அவங்க வீட்டு கதைய பேசினே உள்ள போறோம். போய் 2 செகண்ட்ல அந்த சிலை, உங்களை பொறுத்த வரையில் அது கடவுள் கிடையாது, சிலைய பார்த்துட்டு வெளியே வந்துடுறீங்க. வந்துட்டு நான் தரிசனம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. தரிசனம் என்பது என்னவென்றால் இறைவன் உங்களோடு மௌன மொழியில் பேசணும், நீங்களும் இறைவனோடு மௌன மொழியில பேசணும். இப்படி 2 பேரும் பேசாம நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இறைவன் உன்னோடு எப்பொழுது பேசுகிறானோ அப்பொழுதுதான் நீ ஞானத்தை அடைந்து விட்டாய் என்ற